சிவகங்கை கல்குவாரி விபத்தில் காயமடைந்த ஒருவர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததை அடுத்து உயிரிழந்தோர் எண்ணிக்கை 6ஆக உயர்ந்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியை அடுத்த மல்லாக்கோட்டையில் இயங்கி வந்த தனியார் கல்குவாரியில் நேற்று முன்தினம் ஏற்பட்ட பாறைகள் மற்றும் மண் சரிவில் சிக்கி 6 தொழிலாளர்கள் மண்ணில் புதைந்தனர். இதில் சம்பவ இடத்திலேயே 4 பேர் உயிரிழந்த நிலையில் பாறை இடுக்குகளில் சிக்கியிருந்த மற்றொருவரை நேற்று பேரிடர் மேலாண்மை மீட்புக் குழுவினர் மீட்டனர். இந்நிலையில் மதுரை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மைக்கேல் என்ற மற்றொரு தொழிலாளி சிகிச்சை பலனின்றி இன்று உயிரிழந்தார். இதன் மூலம் கல்குவாரி விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 6ஆக உயர்ந்துள்ளது. இந்நிலையில் தமிழக அரசு சார்பில் 4 லட்சம் ரூபாய் கூட்டுறவுத்துறை அமைச்சர் KR பெரியகருப்பன் தனது சொந்த நிதியிலிருந்து 1.5 லட்சம் ரூபாய், கல்குவாரி நிர்வாகம் சார்பில் 5 லட்சம் ரூபாய் என உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 10.5 லட்சம் ரூபாய் இழப்பீடாக வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் விபத்து ஏற்பட்ட மேகா மெட்டல்ஸ் என்ற தனியார் கல்குவாரி நிறுவனத்தின் உரிமத்தை தற்காலிகமாக ரத்து செய்து மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜேத் உத்தரவிட்டார். மேலும் தமிழகத்தில் இயங்கி வரும் அனைத்து கல்குவாரிகளையும் ஆய்வு செய்ய கனிம வளத்துறைக்கு தமிழக அரசு உத்தரவிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.